வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சாவிட்டூஸ் தமிழ் சேனல். நான் சாவிட்டூஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 6600 XTயோட ரிவ்யூ அண்ட் பெஞ்ச் மார்க்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 6600 வந்து ஒரு பட்ஜெட்டாக ஜிபியூவாக வந்து AMD தரப்பில் வந்து லான்ச் பண்ணப்பட்டது. ஸோ இந்த ஜிபியோட ப்ரைஸிங் என்ன, இதோட ரிவ்யூ பார்த்துட்டு இதோட பெஞ்ச் மார்க்ஸ் பார்த்துட்டு இந்த ஜிபி வந்து வாங்கலாமா, நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குதா, அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, ஜஸ்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கே வீடியோ போகிறதுக்கு முன்னாடி அங்கே உங்களுக்கு அப்டேட் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் டிஸ்கார்ட், ட்விட்டர், ஃபேஸ்புக் எல்லாத்தோட லிங்க்கும் இருக்கும். எதெல்லாம் வேணுமோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, இல்லை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து 6600 XT பற்றி பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த 6600 XT வந்து பார்த்திங்கன்னா MSIயோட கேமிங் எக்ஸ் வேரியன்ட்டு. ஸோ இது வந்து ஒரு டபுள் ஃபேன் வேரியன்ட். இது வந்து AMDயோட பட்ஜெட் ஜிபியூவாக வந்து கன்சிடர் பண்ணப்படுது. ஏன்னா இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 6700 XT இருக்குது, 6800 இருக்குது, 6900 இருக்குது. ஸோ அந்த வேரியன்ட்ஸ்லாம் கன்சிடர் பண்ணும்போது இது வந்து ஒரு பட்ஜெட் வேரியண்ட்டாக அவங்க லான்ச் பண்ணாங்க. இந்த ஒரு ஹைப்னால ப்ரைஸ் அதிகமாக இருக்கே தவிர்த்து ப்ரைஸ் மற்றபடி இதோடது வந்து நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா 1660 சூப்பரோட கொஞ்சம் ஹையாக இருக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 3060க்கு ஈக்குவலாக தான் வந்து இந்த ப்ரைஸிங் இருந்திருக்கும். பட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுச்சுவேஷனால் நம்மளுக்கு இப்போ ப்ரைஸ் ஹையாக இருக்குது. ப்ரைஸ் வந்து நம்ம கொஞ்சம் நாள் கழித்து பார்ப்போம். ஸோ இந்த 6600 XT வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 3060க்கு கொஞ்சம் பெட்டராகவே பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத வந்து ஒரு ஃபேக்ட் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வந்து இதில் அதுக்கேற்ற மாதிரி சில பல விஷயங்கள் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறது நம்ம வீடியோ போகிறதுக்கு போது அப்படியே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது இந்த 6600 XTயில் இன்னும் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற VRAM அப்படின்னே சொல்லலாம். பிகாஸ் வந்து அவங்களோட பர்டிகுலராக AMD கார்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து அதிகமான ஒரு மெமரியில் தான் வருது. அதாவது VRAM அதிகமான ஒரு VRAMல தான் நம்மளுக்கு வந்து வருது. ஃபார் எக்ஸாம்பிள் 6900 XT பார்த்திங்கன்னா 16GB கொடுத்துருந்தாங்க, 6800 16GB, 6700 XTயும் இதே மாதிரி 8GB கார்டு வந்து நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து அவங்க அதிகமாக தான் கொடுக்குறாங்க. 580 590லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பதிலாக ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இது இருக்கும் அப்படின்னு தான் நம்பப்படுது. எப்படி 5600 XT லான்ச் ஆச்சோ அதே மாதிரி தான் இது இருக்கும். பட் 5600 XT வந்து பெருசாக ஒன்றும் ஹைப் ஆகலை நார்மல் டைமில், அதாவது கேமிங் டைமில் நான் சொல்கிறேன். ஸோ மைனிங் டைமில் இல்லை. பட் இப்போ வந்து இந்த கார்டு வந்து வந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்த கார்டில் வந்து இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்பெக்ஸ்லேருந்து ஆரம்பித்து எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்துருவோம். ஸோ ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கார்டோட பேஸ் கிளாக் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து 2000 MHz வந்து கொடுக்குது. அதே மாதிரி பூஸ்ட் கிளாக் அட்ரினலைன் சாஃப்ட்வேரில் ஆட்டோ பூஸ்ட் வந்து பண்ணோம் அப்படிங்கிற பட்சத்தில் 2593 MHz வந்து நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ இதோட VRAM முன்னாடி சொன்ன மாதிரி 8GB VRAM கொண்டது. மெயினாக இந்த கார்டு வந்து பார்த்தீங்கன்னா 1080p கேமிங்காக தான் ஃபோக்கஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஏன்னா பாக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1080 ஃபுல் HD கேமிங் தான் போட்டிருக்காங்க. பிகாஸ் 4K கேமிங் பட்ஜெட்டில் யாரும் கண்டிப்பாக வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ பண்ணுறதும் வந்து யூஸ்லெஸ் தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமிங் 4K மானிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் GPU ப்ரைஸ் கிட்ட வந்துடும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா 1080pக்காக கான்சன்ட்ரேட் பண்ணுது. ஸோ இது வந்து ஒரு 7nm AMD ஆர்கிடெக்சரில் உருவாயிருக்கு. RDNA 2 ஆர்கிடெக்சர் இருக்குது இதில். ஸோ இதோட சிமிலர் கார்ட்ஸ், அதாவது இதுக்கு நெக்ஸ்ட் கார்டானா 6700 XT, 6800 6900 எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா RDNA 2 டெக்னாலஜி தான் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதே மாதிரி இதுலேயும் அந்த ஃபீச்சர் வந்து இருக்குது. PCIe 4.0 ஃபீச்சரும் நம்மளுக்கு வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ 4.0 சிஸ்டம் கூட போடும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் எக்ஸாகவே நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ பர்டிகுலராக இந்த வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு 8 பின் பவர் கனெக்டாக தான் இதுக்கு வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ அதுவே வந்து உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுது இது ஒரு பட்ஜெட் கார்டு அப்படின்ட்டு. இதோட TDP அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 160 வாட் தான். ஸோ ஒரு 550 பவர் சப்ளை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கூட இந்த ஒரு கார்டை வந்து உங்களால் ரன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டிஸ்பிளே போட்டிருக்கு 1.4, அதே மாதிரி ஒரு HDMI போட்டிருக்கு நம்மளுக்கு. ஸோ இன்னும் பல முக்கியமான ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஹீட் சிங்ஸ், அதாவது இந்த பர்டிகுலர் கார்டோட ஹீட் சிங்ஸ் சரி, பேக் பிளேட் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலி கார்டு வந்து என்னோட சிஸ்டமில் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் உங்களுக்கு காட்ட முடியல. ஸோ மாண்டேஜ் ஷாட்ஸில் நீங்களே வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு MSI கேமிங் எக்ஸ் கார்டெலாம் வந்து ஒன் ஆஃப் த ஒரு ப்ரீமியம் கார்டு தான். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு ஹீட்லேயோ வந்து வேறு எந்த விஷயத்துலையும் எனக்கு வந்து பெரிய ஒரு மைனஸாக எதுவுமே வந்து எனக்கு படலை. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி 3060க்கு ஈக்குவலாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னோம். ஸோ சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 3060யோட ஹையாகவே நம்மளுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. பட் இந்த வீடியோ நம்ம வந்து கம்பேர் பண்ண மாட்டோம், ஜஸ்ட் இதோட பெஞ்ச் மார்க்ஸ் தான் பார்ப்போம். ஸோ பெஞ்ச் மார்க் பார்த்துட்டு மேற்கொண்டு இந்த கார்டை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இப்போ பெஞ்ச் மார்க்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா கேம்ஸும் வந்து பார்த்திங்கன்னா 1080pக்காக தான் டெஸ்ட் பண்ணப்பட்டது. முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு 1080p கார்டுனால 1080p கேமிங் தான் நாங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் எல்லா செட்டிங்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அல்ட்ராவில் இருந்துச்சு.
அதே மாதிரி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா PCIe 3.0 தான் நாங்கள் வந்து டெஸ்ட் பண்ணோம். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கார்டு வந்து எல்லாரும் வந்து பட்ஜெட் கார்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ பட்ஜெட் சிஸ்டம்ஸில் தான் மோஸ்ட்டாக வந்து இது வந்து போக போகுது அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு Ryzen 5 3600 3600X அந்த வேரியண்ட்டு அதுக்கு மேற்பட்ட வேரியண்ட் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற போர்டு கண்டிப்பாக வந்து ஒரு B450 போர்டாக தான் இருக்கும். ஸோ B450ல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து PCIe 3.0 சப்போர்ட் மட்டும் தான் இருக்குது, 4.0 சப்போர்ட் கிடையாது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நீங்கள் ஆல்ரெடி ப்ராசஸரோட 4.0 யூட்டிலைஸ் பண்ணல. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பேர் வந்து வச்சுருப்பாங்க அவங்களோட சிஸ்டமில். ஜஸ்ட் அவங்களோட ப்ராசஸரோட பவர் போதுமாக இருக்கும், பட் ஜிபியோட பவர் மட்டும் போதுமானதாக இருக்காது. ஸோ அதனால் ஜஸ்ட் அவங்களோட ஜிபியு மட்டும் அவங்க மாற்றுவாங்க. ஸோ இந்த மாதிரி கேசஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மோஸ்ட்டாக 3.0 தான் இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக 3.0 பண்ணியிருந்தோம். ஸோ மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து 1060 இல்லை 1070 தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதாவது 70 to 80% வந்து இந்த 1060 இல்லை 1070 ஜிபியூஸ் தான் வந்து கேம் பண்ண, அதுவும் ஃபுல் ஹெச்டியில் தான் மோஸ்ட்டாக கேம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து ஸ்டீமோட ரிப்போர்ட்டில் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா மோஸ்ட்டாக ஜிபியூஸ் தான் அப்கிரேட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஃபுல் சிஸ்டம் பில்ட் பண்ணால் மட்டுமே உங்களுக்கு வந்து 4.0 கிடைக்கும். அது தவிர்த்து நீங்கள் வந்து ஜிபியூ மட்டும் அப்கிரேட் பண்ணிங்கன்னா 3.0 இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நாங்கள் எல்லாமே வந்து 3.0 டெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் யூஸ் பண்ண கான்ஃபிகரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 16GB ரேம் இருக்கிறது, i7 9700K ப்ராசஸர், மதர் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் PCIe 3.0 சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு மதர் போர்டு நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மற்றபடி எல்லாமே வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் தான். பவர் சப்ளை 550 வாட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். சின்ஸ் இது வந்து ஒரு பட்ஜெட்டில் இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த ஒரு பவர் சப்ளை வந்து யூஸ் பண்ணி நம்ம இந்த கார்டை அதில் வந்து போட்டிருக்கோம், அதாவது 6600 XT. ஸோ இப்போ நம்ம வந்து கேமிங் பெஞ்ச் மார்க்ஸ் பார்த்துருவோம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் கேமில் நம்ம வந்து விளையாண்டுருக்கோம். ஸோ கண்ட்ரோலில் வந்து பார்த்தீங்கன்னா ரே ட்ரேசிங் வந்து நம்மளுக்கு இருந்ததுனால நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரே ட்ரேசிங் வந்து மீடியமில் வச்சுருக்கோம். ஸோ மீடியமில் நாங்கள் வச்சு டெஸ்ட் பண்ணதில் ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பெட்டரான ஒரு FPS தான் கிடச்சிருக்கு. ஆவரேஜ் FPS அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 80.9 வரைக்கும் வந்து கிடச்சிருக்கு. ஸோ ஆவரேஜாக நீங்கள் வந்து சொல்லணும்னா யாரும் வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ராவில் விளையாட போகிறதில்ல, பட் அல்ட்ராவில் நாங்கள் வச்சு டெஸ்ட் பண்ணதுனால எங்களுக்கு வந்து 80 வந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் வந்து செட்டிங்ஸ் வந்து உங்களோட பிளேயபிள் செட்டிங்ஸாக நீங்கள் வந்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு 100 FPS மேலேயே தாராளமாக இந்த கார்டு வந்து கொடுக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜிபியோட டெம்பரேச்சரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 59 டிகிரி செல்சியஸ்லேயே மெயின்டைன் ஆச்சு. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். எதனால்னா இதில் இருக்கிற ஹீட் சிங்ஸ்னால. ஸோ எல்லா கேம்ஸ்லையும் நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி கம்மியான ஒரு இதுதான் வந்து கிடச்சிருக்கு, ஒரு ரிசல்ட் தான் வந்து கிடச்சிருக்கு டெம்பரேச்சர் பொறுத்த வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வலோரண்ட்டில் பார்த்தலாம். ஸோ வலோரண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் FPS 186.9 வந்து கிடச்சிருக்கு. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அல்ட்ரா செட்டிங்ஸ் மேக்ஸ்ட் அவுட், எல்லாமே மேக்ஸ்ட் அவுட். ஸோ நீங்கள் வந்து பிளேயபிள் வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து 200 FPS 220 FPS கிட்ட நம்மளுக்கு வந்து கிடச்சிடும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா PCIe 3.0 நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ஒரு வலோரண்ட் கேமுக்கு வந்து டெம்பரேச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 54 டிகிரி செல்சியஸில் இருந்திருக்கு நம்மளுக்கு. ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும். எல்லாமே நாங்கள் வந்து பெஞ்ச் மார்க் பண்ண வீடியோலாம் நீங்கள் வந்து பார்த்துட்டு தான் இருந்திருப்பீங்க. ஸோ இது பார்க்கும் போதே உங்களுக்கு வந்து தெரியாது என்னென்னா ஒரு பட்ஜெட்டில் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு FPS கொடுக்கக்கூடிய ஒரு கார்டாக தான் இது இருந்துகிட்ருக்கு. GTA 5 அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம GTA 5ல் ஆவரேஜாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 96.9 FPS வந்து கொடுக்குது. ஸோ டெம்பரேச்சர் அப்படின்னா 54 டிகிரி செல்சியஸ் தான் மெயின்டைன் ஆயிருக்கு. ஸோ 96.9 டெம்பரேச்சர் வந்து FPS வந்து போதுமானதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மேக்ஸ் அவுட்டில் GTAல இது வந்து கொஞ்சம் ஹையரான ஒரு FPS தான் கொடுக்குதுன்னு என்ன கேட்டால் நான் சொல்லுவேன். நீங்கள் வந்து இதோட ஒரு பிளேயபிள் செட்டிங்ஸில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து 130 140 கிட்ட உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு புஷ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் இது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரெட் ரெடெம்ஷன் 2 அதாவது RDR 2ல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆவரேஜாக வந்து 40.9 FPS வந்து கொடுக்குது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ்ட் அவுட் செட்டிங்ஸ். இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிமாண்டிங்கான ஒரு கேம் தான், கிராஃபிக் டிமாண்டிங் கேம் தான். ஸோ அதில் மேக்ஸ்ட் அவுட் செட்டிங்ஸில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40.9 PCIe 3.0ல பிளேயபிளான ஒரு FPS அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம வந்து இதில் வல்கன் செட்டிங்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து பூஸ்ட் கிடைச்சிருக்கு இதில். ஸோ நீங்கள் வந்து பிளேயபிளான FPS விளாண்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 70 to 75 FPS கிட்ட வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. டெம்பரேச்சரும் வந்து பார்த்தீங்கன்னா 60 டிகிரி செல்சியஸை தாண்டவே கிடையாது. பட் ரேம் யூட்டிலைசேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 11.5 GB வரைக்கும் யூஸ் ஆயிருக்கு. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் சிஸ்டம் வந்து நல்ல ஆப்டிமைஸ்டாக இந்த ஒரு பட்ஜெட் கார்டுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா AAA டைட்டில்ஸும் விளையாடக்கூடிய ஒரு சிஸ்டமாக தான் இதை வந்து கன்சிடர் பண்ணலாம் நம்ம. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா Far Cry 5. ஸோ Far Cry 5 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி AMD ஆப்டிமைஸ்ட், NVIDIA ஆப்டிமைஸ்ட் கிடையாது, AMD ஆப்டிமைஸ்ட். ஸோ Far Cry 5ல நம்ம வந்து டெஸ்ட் பண்ண FPS வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம்
நம்மளுக்கு வந்து 158 FPS வரைக்கும் இந்த கேமில் கிடச்சிருக்கு. அல்ட்ரா செட்டிங்ஸில் எல்லாமே மேக்ஸ் அவுட் செட்டிங்ஸில் நம்மளுக்கு வந்து இவ்வளோ கிடச்சிருக்கு. ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 120 FPS வரைக்கும் நம்மளுக்கு வந்து கொடுக்குது இந்த ஒரு கார்டு. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா செட்டிங்ஸில் நீங்கள் வந்து பிளேபிள் வச்சிங்கன்னா கண்டிப்பாக 150 மேலே உங்களுக்கு வந்து ஆவரேஜ் FPS போயிடும். 150 160க்கு மேலே உங்களுக்கு வந்து தாராளமாக போகும். ஸோ அந்த ஒரு FPSல நம்மளுக்கு வந்து GPU டெம்பரேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 57 டிகிரி செல்சியஸ் தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து கேமிங்கோட பெஞ்ச்மார்க்ஸ் எல்லாமே பார்த்தோம். ஸோ இப்போ வந்து நம்ம சில பல பெஞ்ச்மார்க்கிங் சாஃப்ட்வேர்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ ஹேவன் பெஞ்ச்மார்க்கில் 1080p மேக்ஸ் அவுட் செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லாக வந்து ரன் பண்ண விட்டதில் GPUவோட டெம்பரேச்சர் வந்து 63 டிகிரி செல்சியஸ்லேயே மெயின்டைன் ஆயிருக்கு நம்மளுக்கு. அதே மாதிரி FPS நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 116 FPS நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு ஆவரேஜாக. ஸோ இது வந்து ஒரு நல்ல FPS தான் நான் சொல்லுவேன். ஸ்கோரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2929 வந்து கிடச்சிருக்கு. நம்மளுக்கு 2929 வந்து கிடச்சிருக்கு. ஸோ ஒரு நல்ல ஒரு ஸ்கோர் அப்படின்னு தான் நான் சொல்லணும். சினி பெஞ்சிலும் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ சினி பெஞ்சில் நம்மளுக்கு வந்து ஸ்கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 181.72 FPS வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கு நம்ம சினி பெஞ்சில். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டரான ஒரு பட்ஜெட் கார்டு கன்சிடர் பண்ணும்போது ஒரு பெட்டரான ஒரு FPS தான் நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் வந்து பிளெண்டரில் வந்து சில பல டெஸ்ட் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ பிளெண்டரில் நம்ம டெஸ்ட் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து BMWவில் வந்து 77 வந்து நம்மளுக்கு ஸ்கோர் பண்ணியிருக்கு. அதே மாதிரி கிளாஸ் ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா 151.88 ஸ்கோர் பண்ணியிருக்கு. நீங்கள் பார்க்கலாம் அதோட கிராஃப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. ஸோ 2 டைம் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 minutes and 4 seconds வந்து முடிஞ்சிருக்கு. இது வந்து ஒரு பிரிட்டி குட்டான ஒரு பெஞ்ச்மார்க் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நம்மளுக்கு கிடைச்சதில் இந்த கார்டை வச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரீமியர் ப்ரோவில் நம்ம வந்து இருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிளோட ரிவ்யூ. ஸோ பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலில் இருக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 27 minutes வீடியோ. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கலர் கரெக்ஷன் ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இன்பில்ட் ஸ்டெபிலைசேஷன் ஆனால் சில ஹேண்ட்ஹெல்ட் ஷாட்ஸ்லாம் இருந்துச்சு அதுக்காக ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில பல வீடியோ டிரான்சிஷன்ஸ்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டிரான்சிஷன்ஸ் எல்லாமே வச்சு நம்மளுக்கு வந்து டைம்லைன் பெர்ஃபார்மன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குறையும் இல்லைன்னு நான் சொல்லுவேன். இது வந்து ஒரு ஃபுல்லாக HD வீடியோ. ஸோ எந்த இடத்துலையும் வந்து 4K இல்லை. சில பல கிளிப்ஸ் மட்டும் நம்ம வந்து 4Kல எடுத்துருப்போம். மற்றபடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் HD வீடியோ தான். ஸோ இதை வந்து நம்ம ரெண்டர் பண்ணி எவ்வளோ நேரம் எடுத்துக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து OpenGLல தான் இருக்குது. GPU ஆக்சலரேஷன் தான் நம்மளுக்கு வந்து எனேபிள் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருவோம். ஸோ நம்ம வந்து H.264 ஃபார்மேட்டில் தான் இருக்குது. அதே மாதிரி வீடியோவோட ப்ரீசெட் வந்து பார்த்திங்கன்னா யூடியூபோட 1080p ப்ரீசெட்டில் எடுக்கிறோம். ஸோ ஹார்ட்வேர் என்கோடிங் பார்த்திங்கன்னா எனேபிள் ஆகிருக்கு நம்மளுக்கு. ஸோ இதில் வந்து இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணி ஒரு 27 minutes வீடியோ, அதாவது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3.5 GBக்கான ஒரு வீடியோவை ரெண்டர் பண்ணி எவ்வளோ நேரம் எடுக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரீமியர் ப்ரோவோட ரெண்டரிங் வந்து பார்த்திங்கன்னா அதாவது நம்மளோட ஆப்பிள் ரிவ்யூ ரெண்டர் பண்ணோம் 27 minutes வீடியோவை வெறும் ஒரு 7 நிமிஷத்தில் நம்மளுக்கு வந்து ரெண்டர் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இவ்வளோ கம்மியான ஒரு டைம் தான் எடுத்திருக்கு. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்வியஸாக நீங்கள் வந்து யாரும் வந்து ஒரு 30 நிமிஷம் வீடியோ பண்ண போகிறதில்ல. ஸோ அது கம்மியாக பண்ணும்போது இன்னும் கூட நம்மளுக்கு வந்து கம்மியான டைம் ஆகும். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த கார்டு ரெண்டரிங்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பெட்டரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்குது. ஸோ ஓவராலாக நம்ம வந்து ஸ்கோர்ஸ் கேமிங்கோட பெர்ஃபார்மன்ஸ் சரி பெஞ்ச்மார்க்கிங் ஆகட்டும் ப்ரீமியர் ப்ரோட பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்டு வந்து ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் வந்து ரொம்பவே வந்து பெட்டரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் நம்மளுக்கு வந்து கொடுக்குது அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இந்த கார்டோட ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து லான்ச் அப்போ வாங்கினேன். ஸோ அப்போ வந்து எனக்கு 50,000 கிடச்சிது. ஸோ இப்போ வந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகம் அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டேன். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த கார்டு வந்து 50,000க்கு ஒர்த்தான ஒரு விஷயம்னா கண்டிப்பாக நான் வந்து ஆமான்னு தான் சொல்லுவேன் இந்த ஒரு சுச்சுவேஷனில். இல்லை நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டைமில் 30,000 to 35,000க்குள்ளேயே நம்மளுக்கு வந்து இந்த கார்டு வந்து கிடச்சிருக்கும். பட் இப்போ வந்து ப்ரைஸ் எல்லாமே ஹையாக இருக்கிறதுனால நமக்கு வந்து 50,000 நான் வாங்கினேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐ திங்க் ஆல்மோஸ்ட் ஒரு 67,000 to 68,000 மேலே விற்கிறாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் கார்டை ஸோ நீங்கள் வந்து ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் இந்த கார்டுக்கு வந்து போகலாமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஆஃப்கோர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த கார்டுக்கு வந்து போகலாம். ஒரு கேமிங் ஆகட்டும் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா சாலிடாக உங்களுக்கு வந்து ஒரு 100 FPS கொடுக்குற அளவுக்கான ஒரு கார்டு தான் இது. ஸோ 1080p கேமிங் தான் இதை வந்து நம்ம பண்ண முடியும். ஆப்வியஸாக 4K வந்து பண்ண முடியாது பிகாஸ் ஆஃப் த பவர். இதோட பவர் வந்து அவ்வளோதான். ஏன்னா ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் நீங்கள் வந்து 1080pக்கு மேலே எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ 1080p கேமிங்க்கு இது வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு கார்டு. நீங்கள் தாராளமாக வந்து காம்படிட்டிவ் கேம்ஸ் ஆகட்டும் இல்லை வந்து காம்படிட்டிவ் கேம்ஸ்லாம் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா FPS அதிகமாக தேவைப்படும். ஸோ நம்ம வளரண்ட் அதெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணதுலேயே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 200 FPS மேலே வந்து கொடுக்கும் இந்த ஒரு கார்டு வந்து ஒரு காம்படிட்டிவ் கேமிங்கில் பேஸ் பண்ணும்போது. பிகாஸ் நீங்கள் வந்து ஒரு 144 Hz மானிட்டர் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு மேலே தான் உங்களுக்கு FPS தேவைப்படுது. ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கொடுத்துரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து AAA டைட்டில்ஸ் கேம் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளேயபிள் FPS அதாவது ஒரு ஓவர் ஒரு 60 to 70% 70 FPS மேலேயே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கொடுத்துரும்.
நம்ம டெஸ்ட் பண்ணது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா PCI 3.0ல நீங்கள் வந்து PCI 4.0 யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக இந்த கார்டு வந்து இன்னும் வந்து பெட்டரான ஒரு பூஸ்ட் வந்து கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். 1080p கேமிங் மட்டும் இல்லாமல் ஒரு 2K கேமிங்கும் உங்களுக்கு வந்து ஒரு சூட்டபுளாக இருக்கும். பட் யார் 2K கேமிங் இப்போலாம் வந்து பண்ணிகிட்ருக்கா. ஸோ அதனால் நீங்கள் வந்து 1080p கேமிங்கில் பண்ணும்போது AAA டைட்டில்ஸ் ஆகட்டும், காம்படிட்டிவ் ஆகட்டும், எல்லாத்துக்கும் வந்து சூட்டபுளாக இருக்கும். ஸோ ஒரு 160 TDPயில் இது கொடுக்க பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கார்டாக தான் இது வந்து தெரியுது நம்மளுக்கு. ஸோ நீங்கள் வந்து தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணி இந்த கார்டுக்கு வந்து தாராளமாக போகலாம். நீங்கள் வந்து கேமராக இருக்கட்டும், இல்லை வந்து பட்ஜெட் செக்மெண்ட்டில் நீங்கள் வந்து ஒரு புது என்ன சொல்கிறது, ஒரு யூடியூப் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை வந்து ஏதாவது ஒரு ப்ரொடக்டிவிட்டி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாலும் பட்ஜெட்டில் வந்து போகும்போது இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு கார்டாக இருக்கும். ஸோ இந்த ரிவ்யூ வந்து அவ்வளோதான் இந்த கார்டை பற்றி, MSIயோட கேமிங் X6600 XT பற்றி. ஸோ இந்த ரிவ்யூ வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் என்கிட்ட நீங்கள் வந்து சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில், நான் வந்து படிக்கிறேன். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து மைனிங்கோட பெர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் வந்து நிறைய பேர் நினச்சிங்க அப்படின்னா நான் இதில் ஆட் பண்ணியிருக்க மாட்டேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து ஒரு மைனிங்க்குன்னே தனியாக ஒரு வீடியோ போட்டு என்னென்ன கார்ட்ஸ், என்னென்ன கிரிப்டோஸ் வந்து இதனால் மைன் பண்ண முடியும், என்ன ஹேஷ்டேக்ஸ் வந்து வருது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் தனியாக உங்களுக்கு வந்து போடலாம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.